சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் சமூக நீதி ஆட்சியை நடத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் சமூக அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்று மட்டும் நடக்கவில்லை. உங்களுக்கு புளியங்குடி மண்டைக்காடு அங்கே நடத்தப்பட்ட சாதிய வர்க்க போர், அதன் பிறகு 89 கோடி தேனி வர்க்க போர் கலவரம் என்று சுட்டிருக்கப்பட்டாலும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த திமுகவும் எதிர்கட்சியைச் சேர்ந்த அதிமுகவும் இருக்கக்கூடிய சாதி வெறிபிடித்த மந்திரிகளும் அரசியல் கட்சி ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றுபடி வைகை டேமிலே இவர்கள் அதிகாரத்தை நோக்கி பல்வேறு கேள்வி கேட்கிறார்கள். இவர்கள் இப்படியே விட்டுவிட்டால் நாம் இவர்களை அடக்க முடியாது. எனவே இவர்களை அடக்கி நாம் ஆளுமை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு முடிவெடுத்து அந்த கோடி தேடி கலவரம் என்கிற பேரில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை ஒரு சாதி கலவராக மாற்றி ஒடுக்கப்பட்டார்கள். ஆக அந்த 89 கலவரத்தை மையமாக வைத்து அந்த பகுதியில் நாம் ஆய்வு செய்யும் பொழுது இது கலவரம் அல்ல. கலவரம் என்பது 2 பேர் திட்டமிடாமல் தற்செயலாக நடக்கக்கூடியதுக்கு பேர் தான் கலவரம். ஆனால் இது திட்டமிட்டு நடக்கப்பட்ட ஒரு தாக்குதல், ஒரு வன்மம். அழிக்க வேண்டும் இவர்களை, பொருளாதார சமூக அந்தஸ்து பெறக்கூடாது என்ற வகையிலே அவர்கள் தாக்குகிறார்கள். எனவே அந்த விஷயத்தை நாம் ஆராய்ச்சியாளர்களே 90 ஜனவரியிலே ஒரு கூட்டத்தை போட்டு இது வர்க்கப்போர், இது சாதி கலவரம் அல்ல என்று நாம் பிரகடனப்படுத்துவோம். எனவே அதன் பிறகு 95 மீண்டும் ஒரு தாக்குதலை நம்மீது கொடுக்கிறார்கள். அந்த தாக்குதல் என்பது வெறுமனே சாதி ரீதியான மோதல் அல்ல. அந்த கொடியாங்குளம் சம்பவம் என்பது அரசு பயங்கரவாதமாக அரசே காவல்துறையையும் அந்த சசிகலா உருவாக்கியிருந்த ஒரு குண்டர் படையும் காவல்துறை உடையிலே போய் தாக்குதலை நடத்தி அந்த மக்களுடைய எழுச்சியையும் உரிமையையும் அடக்கி ஒடுக்கினார்கள். அதன் பிறகு மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இது அதிமுக ஆட்சியில் நடந்தது. திமுக ஆட்சியில் மாஞ்சோலை தன்னுடைய உரிமைக்காக கூலி உயர்வுக்காக போராடிய தேவேந்திர அவர்களை 17 பேரை அடித்து ஒழித்து கொண்டார்கள். அதன் பிறகு 2017 மீண்டும் தேர்தல் ஆட்சி அரசியல் உரிமைக்காக தேவேந்திர வேளாளர்கள் இம்மானுவேல் புரட்சியாளர் இம்மானுவேல் சேருடைய நினைவு நாளை ஒட்டி ஒன்று திரளும் போது ஒரு 7 பேரை சுட்டு 3 சாதி வெறி பிடித்த போலீஸ் அதிகாரிகள் திட்டமிட்டு தாக்குதல் கொடுத்து அது 7 பேரை அழித்து ஒழித்தார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக இந்த சமூகம் இப்படி அரசியல் ரீதியாக உரிமைக்காகவும் சமூக ரீதியான சன்மானத்துக்காகவும் அவர்கள் எழுந்திருக்கும் போதெல்லாம் இவரை அழித்து ஒழிப்பதே இந்த நோக்கமாக இருக்கிறது. இப்பொழுது கடந்த காலத்திலே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என்று 7 பிரிவை ஒன்றிணைத்து அமைக்க வேண்டும் என்று திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கை முன்னெடுக்கப்பட்டு வந்தது. ஜெயலலிதாவோ கலைஞரோ இதை புறக்கணித்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய நோக்கத்துக்காக நம்மை தேவேந்திர வேளாளர் என்று அவர்கள் அறிவித்து எடப்பாடி தலைமையில் 2 வருடம் அதை கிடப்பிலே போட்டு, ஆனால் ஒரு நிர்வாகத்தின் அடிப்படையில் அதை தேவேந்திர வேளாளர் என்று அறிவித்தார்கள். ஆனால் அறிவித்த பிறகு இந்த அரசு ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு தெருவிலையும் அரிஜன தெரு என்று இருக்கிறது. அரிஜனம் என்கிற பேர் 10 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய அரசும் மாநில அரசும் தடை செய்து விட்டது. அரிஜனம் என்கிற பேரை வைக்கக்கூடாது என்று. ஆனால் வாக்காளர்களே அரிஜன தெரு, வீதியிலே அரிஜன தெரு இந்த அரசுக்கு தெரியாதா? இவர்களை இப்படியே இருக்க வேண்டும்,
இதற்கு மாற்றி அமைக்க வேண்டும். தேர்தல் அட்டவணையிலேயோ ரேஷன் கார்டுலேயோ இந்த மாதிரி பேர் ஆதார்லேயோ இந்த பேர் இருக்கக்கூடாது என்று சொன்னாலும் எவனும் கேட்கறதில்லை. ஏன்னா அதிகாரத்தில் கூட இந்த வெறி பிடிச்ச நாய்கள் தான் இருக்குது. ஓட்டுக்கு மட்டும்தான் இந்த மக்களை வருவான், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். ஆனால் எதுவுமே செய்கிறதில்லை. குறைஞ்சபட்சம் தடை செய்யப்பட்ட பெயரை கூட மாற்றுறதுக்கு யோக்கியதை இல்லை. இதெல்லாம் என்ன காரணம்? சரி, அதை விடுங்க. அதன் பிறகு இப்பொழுது தேவேந்திர வேளாளர்கள் என்று இவர்கள் தங்களை சொல்லிக்கொண்டு நாம் ஆண்ட பரம்பரை என்று இவர்கள் பேசுவது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எவனும் ஆண்ட பரம்பரை இல்லை, அடிமை பரம்பரை கிடையாது. 500 ஆண்டு காலம் முகலாயர் ஆட்சியிலிருந்து ஆண்ட பரம்பரை எங்கே போனான்? 300 ஆண்டு காலம் பிரிட்டிஷ்கார ஆட்சியிலிருந்து ஆண்ட பரம்பரை எங்கே போனான்? இன்னைக்கு வெறி பிடித்த நாய்கள் நாங்கள் ஆண்ட பரம்பரை இப்பொழுது மந்திரி கூட ஒருத்தர் சொல்கிறாரு, நம்மெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு. நான் பேர சொல்ல விரும்புகிறேன். எனவே இந்த தவறான ஒரு கருத்தை நான் யாருக்கும் அடிமை இல்லை, நமக்கு யாரும் அடிமை இல்லைங்கிற சிந்தனையில் ஒரு சமூக சமத்துவத்தை நோக்கி நாம் செயல்பட வேண்டிய ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஜாதி வெறியின் மூலமாக அரசியல் ஆதரத்தையும் அதிகாரத்தையும் பங்கு போடுவதற்காக இவர்கள் திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விவரங்கள் புரியாமல் இந்த தேவேந்திர குல சமுதாயம் ஆகா மோடி அமித்ஷா நம்மளை தேவன் ஆகிட்டாரு, நம்மளாம் வசந்த ராஜ் ஆகிட்டோம், நாம இந்திர சந்திர என்று சில விவரம் புரியாதவர்கள் இந்த வரலாற்று பூர்வமாக இந்த விஷயங்கள் தெரியாமல் தங்களை அவர்கள் முன்னிறுத்தி பேசும் பொழுது அவனால் தாங்கிக்க முடியல. அவன் நீ எந்த ஊர், இந்த ஊரா போடுறான் அவனை, நீவா நீ எந்த பொண்ணு, இந்த பொண்ணோட பேசுறியா அவனை போடு. இப்படியாக இப்பொழுது 2 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மறவர் சாதியைச் சேர்ந்த சாதி வெறி பிடித்த நாய்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசுக்கு தெரியாதா? டாக்டர் கிருஷ்ணசாமி கூட ஒரு தெளிவான ஒரு பேட்டியை முன்வைத்தார். ஒரு ஊரில் 200 பேர் கூலிப்படையாக இருக்காங்க. அது தமிழ்நாடு கூட பார்த்துக்கிட்டா மறவர் சாதியை சேர்ந்தவர்கள். அந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாருமே அந்த ஜாதி வரி பிடிச்சவனா இருக்கிறான். அதனால இதை மாற்றி அமைச்சு இவர்களை வேற பகுதிக்கும் அந்த பகுதியில் ஜாதி வரி இல்லாத மற்ற சமூகம் கூட இது வரைக்கும் அதை செய்யவே இல்லை. ஆனால் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அது மரம் ஒரு பொண்ணு போலீஸில் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. ரைட், இனிமேல் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கடையில் போது அந்த பையனை கொண்டு 2 தண்ணியில் வளர்க்குறான். இன்னும் பணத்தை வாங்கலை இந்த காளையங்கிற பையனை மதுரையில். ஆகவே இன்னும் பணத்தை வாங்க போராடிட்டு இருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு அவல சூழ்நிலை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த அரசியல் கட்சி என்பவர்கள் எல்லாருமே இப்போ நம்மளை ஓட்டு வாங்கியாக தான் பார்க்குறாங்க. ஓட்டு போடுறதுக்கு நம்மளை என்ன பண்ணலாம், எப்படி ஏமாற்றலாம். கடந்த காலத்தில் பார்ப்பனர்களுடைய அதிகாரத்தில் இருந்த பொழுது பார்ப்பனர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று பார்ப்பன உயர் சாதி இந்துக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து அது திராவிட இயக்கங்கிற பேரில் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தார்கள் தமிழ்நாட்டில். அதன் பிறகு திமுக வரும்போது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக என்று சொல்லி அவர்கள் வந்தார்கள். இந்த பிற்படுத்தப்பட்ட சாதி, இந்த வரலாற்றின் அடிப்படையில் மூத்தர சாதி இவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டிலே 3 பெரும் சாதிகள் என்று சொல்கிறார்கள். கவுண்டர்கள், முக்குளத்தோர், வன்னியர் இவர்கள் அதிகாரத்தை பங்கு போட்டுக்கொண்டு இந்த பட்டியல் சமூகம் சொல்லக்கூடிய தேவேந்திரர்கள், ஆதிதிராவிடர்கள், அருந்ததியர்கள் இவர்களுக்கான அரசியல் அதிகாரமோ பொருளாதார அதிகாரமோ சமூக சமத்துவமோ கொடுக்காமல் திட்டமிட்டு ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த விளங்கக்கூடிய சில தலைவர்களை முன்னிறுத்தி அவர்கள் மூலமாக இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இனி தலைவர்களை நம்பாமல், குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களை தாங்களே நம்ப வேண்டும். தங்களுடைய உரிமைக்காக, தங்களுடைய முன்னேற்றத்திற்காக, தங்களுடைய சமூக இழிவிலிருந்து விடுபடுவதற்காக நாம் தான் போராட வேண்டும். எனவே தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட இந்த வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்தாத அரசை கண்டித்தும் எதிர்கட்சியைச் சேர்ந்த ஆதிக்க சாதி வெறி பிடித்தவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் பேசுறதே கிடையாது. பொதுவாக சொல்லிடுவாங்க, கலவரம் 2 பிரிவினருக்கு இடையில், அப்புறம் 2 சமூகத்தினர்
எல்லா ஊடகங்களும் திட்டமிட்ட மறைக்கிறான். யாரையா சொல்லு, யாரு வெட்டினவன், யாரு வெட்டு போட்டவன் யாரு? அப்போ சமூக நீதி என்பது என்ன? எவன் பாதிக்கப்படுகிறானோ அவன் பக்கம் நின்று யார் பாதிப்பு பண்ணுறானோ அவனை தட்டி கேட்டு அதை தடுக்கிறதாயா சமூக நீதி. அந்த சமூக நீதி எங்கே இருக்குது? எவன் வெட்டுறானோ அவனுக்கே பணம் போய்கிட்டு நாங்கள் சமத்துவத்தை உருவாக்குறோம், சமூக நீதியை உருவாக்குறோம் என்று சொல்லி திட்டமிட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு இன்றைய இளைஞர்கள், தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் இந்த மாதிரியான விவரங்களை புரிந்து கொண்டு நமக்கு ஏற்படுவதான எங்கோ ஒருத்தர் நடக்குதா, ஆகவே அதற்காக நாம் ஒரு கண்டன குரல் கொடுக்க வேண்டும் என்ற முறையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை திருச்சி மாநகரத்தில் நடத்தியிருக்கிறோம். அந்த வகையில் இனிவரும் காலங்களில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் நான் தேவேந்திரன் ஆகிட்டேன், நான் பிசி ஆகிட்டேன் என்கிற ஒரு மாயை கருத்தை தூக்கி எறிந்துவிட்டு நாம் நமக்கான உரிமை, நமக்கான முன்னேற்றம், நம்முடைய ஒற்றுமை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்முடைய பயணத்தை துவக்க வகையிலே மக்களை அமைப்பாவது, எந்த வகையிலே நமது போராட்டத்தை நடத்துவது, அதற்கு வழிகாட்டியாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கல்வி வரு ஒன்றுபடு போராடு என்ற ஒரு தத்துவங்களை முன்வைத்திருக்கிறார். அவர் வாங்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்த வேலை வாய்ப்பு, அரசியல் பங்கீடு இவையெல்லாம். ஆனால் நமக்கான பிரதிநிதித்துவங்கிற அடிப்படையில் தனித்த வாக்காளர் தொகுதி அமைப்பு என்பதை அது திட்டமிட்டு புறக்கணித்து விட்டார்கள். ஆகவே இப்போ பொது அடிப்படையில் வரும்பொழுது நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் நாம் அரசியல் பூர்வமாக அறிவுபூர்வமான அமைப்பாக திரண்டு நமக்கான உரிமையை பெற வேண்டும். ஆனால் நாம் வன்முறையை நோக்கி போகவே கூடாது. வன்முறை என்பது நம்மளை அழித்துவிடும். நாம் இது ஒன்று உலக அளவில் ஏற்பட்ட ஆயுத போராட்ட அரசியலை முன்னெடுக்கும் பொழுது காரல் மார்க்ஸ் சொன்னார், இந்திய சூழ்நிலை ஒரு சிக்கலாக இருக்கிறது, எனவே அங்கே எப்படி இதை மாற்றி அமைக்க முடியும் என்று யோசிக்கும் பொழுது புரட்சி அம்பேத்கர் தான் முன்வைத்தார் கொள்கையை. இந்திய நாட்டிலே ஆயுத போராட்டத்தின் மூலமாக அரசியல் அதிகாரத்தை பெற முடியாது, அரசியல் போராட்டத்தின் மூலமாகத்தான் அரசியலை பெற முடியும் என்ற அடிப்படையிலே ஓட்டுரிமை என்பது பட்டா இருக்கிறவனுக்கு பட்டாதாரிக்கு தான் இருந்துச்சு. அதை என்ன பண்ணார் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆண் பெண் 21 வயது ஆன ஆண் பெண் அனைவருக்கும் ஓட்டுரிமை, ஏழை பணக்காரன், நிலம் இருக்கிற நிலம் இல்லாதவன், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்குமான வாக்குரிமை என்ற ஒரு அதிகாரத்துக்கான திறவுகோலை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அந்த அதிகாரத்தை இன்று நாம் சரியாக பயன்படுத்தாமல் இருப்பதன் விளைவாக இன்றைக்கு படுகொலைக்கும் அடிவரிதனமான ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே இனிவரும் காலங்களில் 20 மாவட்டங்களில் தேவேந்திர வேளாளர் அடர்த்தியாக இருக்கிறார்கள். இவர்கள் 20 மாவட்டத்தில் 100 எம்எல்ஏவை தீர்மானிக்கிற சக்தியில் இருக்கிறார்கள். எனவே நாம் அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் ஒரு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய சாதி, குறிப்பிட்ட சாதியை சொல்ல வேண்டாம், அவெல்லாம் மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை கொண்டு போடுறாங்க. ஆனால் மெஜாரிட்டியாக இருக்க ஒரு சமூகம் விழிப்புணர்ச்சி இல்லாமல் அதிகாரமற்றவர்களாக நாம் கையாந்தி கொண்டிருக்கிறோம். எனவே வருகின்ற காலகட்டத்தில் இந்த தொகுதியில் யார் ஜெயிக்க வேண்டும், எவன் ஜெயிக்கக்கூடாது என்ற தீர்மான சக்தியாக அரசியல் ரீதியாக நாம் உருவாக வேண்டும். அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் நாம் அரசியல் ரீதியாக நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த வகையில் இனி வரும் காலங்களில் இந்த வன்முறைகளுக்கு ஒரு முடிவு கட்டும் வகையாக நாம் நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இளைஞர்கள் பல்வேறு சிந்தனைகளில் பல்வேறு தவறுகளில் சரிந்து போயிருக்கிறார்கள். அவர்களை ஒன்று திரட்டி சரியான அமைப்பாக நாம் செயல்பட வேண்டும். அரசு என்பது அனைவருக்குமான அரசு. இன்னைக்கு முடிச்சிடலாம். அரசு என்பது அனைவருக்குமான அரசாக, அனைத்து மக்களுக்குமான அரசாக செயல்பட வேண்டும் என்று புரட்சியாளர் இம்மானுவேல் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கிறதுக்காக முதல்வர் அறிவித்த உடல் முதல்வரே மறக்கும்
எப்படி அவர் முதல்வரே மிரட்டான் காப்பநாடு மரவர் சங்கம் போய் அரசுக்கு எதிராக பேச போடுறான். ஆகவே எல்லா ஊடகங்களையும் பார்த்தீங்கன்னா இவ்வாறு செய்கிறவங்க இழிவாக பேசுவதுதான், ஆட்சியாளர்களை இழிவாக பேசுறதுதான். இப்படிப்பட்ட முறையில் தொடர்ந்து அவர்கள் வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இது இன்றைய அரசாங்கத்துக்கோ ஆட்சியாளர்களுக்கோ உளவு பிரிவுக்கோ தெரியாமல் இல்லை. ஆகவே நீங்கள் எல்லாம் அனைவருக்குமான நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறை என்பவர்கள் சாதி பேதமற்ற ஒரு நியாயத்தின் அடிப்படையில், ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் அனைத்து மக்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் நல்க வேண்டும். எவன் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுறானோ அவனை என்கவுண்டர் பண்ணுங்க. அதை பாதிக்கவரை முடிஞ்சு என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையில மாறணும். நம்முடைய உரிமையை பெறணும்னா நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தால் கிடைக்காது. நாம் அமைப்பாக தரணும், அரசியலாக போராடணும். நாம் வன்முறை தவிர்த்து நன்முறை பாதையில் நமக்கான உரிமையை வென்றெடுப்போம் என்று கூடிய வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி சார். வழக்கறிஞர் சார், நன்றி சார். முன்னாள் எம்எல்ஏ